தணிகாசலம் மணிக்கூட்டு கோபுரம் நமது தந்தையின் குறிப்பாக சொல்லணும்னா யாழ் யூனியன் கல்லூரிக்கு முன்பாக தெற்குப்புற வாயில் கோபுரத்தை திறந்து வைக்கின்றார் ஐயா தணிகாசலம் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக 1978 படித்து வருகின்றேன். திருமுருகன் தெளிப்பளை துர்காதேவி தேவஸ்தான தணிகாசலம் விஜயகுமார் லண்டன் எங்களுடைய பழைய மாணவர். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் யாழ் மாவட்டத்தின் தெல்லிப்பளை என்ற ஒரு பகுதியில் தான் நிற்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா யாழ் யூனியன் கல்லூரிக்கு முன்பாக பள்ளி பருவம் என்றது அனைவராலையும் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான பருவம் தான் இந்த பள்ளி பருவம். அந்த வகையில் இந்த தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியினுடைய அமைவிடமானது வடக்கு பகுதியில் யாழ் மாவட்டத்தில் தெல்லிப்பளை என்ற ஒரு பகுதியில் தான் காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பாடசாலையானது 1816ஆம் ஆண்டு அமெரிக்கன் மிஷனரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை என்னது கிட்டத்தட்ட நான் தெற்காசியாவிலேயே முதலாவது கலவன் பாடசாலை என்று குறிப்பிடுறாங்க. அந்த வகையில் இந்த பாடசாலையில் பழைய மாணவரான எங்களுடைய தணிகாசலம் விஜயகுமார் அவர்களுடைய நிதி பங்களிப்போடு கந்தையா தணிகாசலம் அவர்களுடைய ஞாபகத்தமாக ஒரு மணிக்கூட்டு கோபுரம் வந்து திறந்து வைக்கப்படுகின்றது. உண்மையாகவே இந்த மணிக்கூட்டு கோபுரமானது தெல்லிப்பளை பகுதிக்கு அழகு சேர்க்கக்கூடிய வகையிலும் இந்த பாடசாலைக்கு அழகு சேர்க்கக்கூடிய வகையிலும் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த மணிக்கூட்டு கோபுரமானது எங்களுடைய தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தினுடைய தலைவரான திருமுருகன் ஐயா அவர்களினால் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றைய தினம் 2025 10 மாதம் 15 எங்களுடைய திருமுருகன் ஐயா அவர்களினாலே திறந்து வைக்கப்படுகின்ற காட்சிகளை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த காணொலி அவ்வளவு அழகாக இருக்கும். அத்தோடு இந்த யூனியன் கல்லூரியினுடைய வரலாறுகளையும் சிறப்பாக கூறுவதாகவும் இந்த தற்பொழுது தற்சமயம் இந்த பாடசாலையுடைய அமைவிடம் எந்த மாதிரியெல்லாம் காணப்படுகின்றது ஒரு அழகான காட்சியாக காண்பித்திருப்பேன். வாங்க காணொலிகளை போகலாம். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பாடசாலை அதாவது யூனியன் கல்லூரியினுடைய முன்முகப்பு இதுதான் பாருங்கள். அந்த தோட்டமே உண்மையாக பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கின்றது பாருங்கள். அதோட 1816ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட விடயத்தை அதில் குறிப்பிட்டிருக்கிற காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். உண்மையாகவே இந்த தோட்டமானது அவ்வளவு அழகாக இருக்குன்னு. அதோட நீங்கள் பார்க்குற இந்த சந்தியானது எங்களுடைய தெல்லிப்பளை சந்தின்னு சொல்லுவாங்க. இந்த தெல்லிப்பளை சந்தி இந்த பாதையினூடாக அதாவது நாங்கள் இப்போ கைகாட்டுற இடதுபுறமாக போனால் எங்களுடைய தெல்லிப்பளை வைத்தியசாலையை நோக்கி நேராக போனால் எங்களுடைய ஜாழ் நகரை நோக்கியும் நான் சொல்கிற மாதிரி இஞ்சால வலது பக்கம் போனால் பண்டத்தரிப்பை நோக்கி அதே இந்த நேர் அதாவது வடக்கு பக்கத்தை நோக்கி போனால் காங்கேசந்துறையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த யூனியன் கல்லூரி அதாவது தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியினுடைய அமைவிடமாக காணப்படுகின்றது. இப்போ நாங்கள் உள்ளே போவோம். இந்த பாடசாலையினுடைய தோட்டம் உட்புறம் என்ன மாதிரி எல்லாம் இருக்கின்ற விடயத்தை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த அமைப்பு ஒரு கோயில் போன்ற அமைப்பாக காணப்படுகின்ற காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம். இது தணிகாசலம் மணிக்கூட்டு கோபுரம் நமது தந்தையின் ஞாபகார்த்தமாக இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இதை பாடசாலை சமூகத்துக்கும் தெல்லிப்பளை சமூகத்துக்கும் பயன்படும் என நம்புகின்றோம். இதை உத்தியோகபூர்வமாக இன்று திரு ஆர் திருமுருகன் அவர்கள் அடிக்கல் நாட்டி அவர்களாலே திறந்து வைக்கப்படுகிறது. இதுக்கு உதவியவர்கள் இந்த பணியை முடிப்பதற்கு இங்கால மதன் இருக்கிறார், பள்ளிக்கூட அதிபர், பாடசாலை மாணவர்கள் சிரமதானம் மூலம் அதை செய்து தந்ததுக்கு மிக்க நன்றி. முக்கியமாக இந்த பாடசாலையில் ஆரம்ப காலத்திலிருந்து அதாவது 1978 படித்து வருகின்றேன். நாட்டின் சூழல் காரணமாக இதை விட்டு வெளியேறினாலும் எம்மை கற்பித்த பாடசாலையை மறவாது பல பழைய மாணவர்கள் இந்த கல்லூரிக்கு தொடர்ந்து உதவி வருவது பெருமைக்குரியது. அந்த வகையில் நானும் ஒரு சிறு பங்களிப்பை செய்திருக்கிறேன் இந்த பாடசாலைக்கு. எனது தந்தையாரும் இதே பள்ளிக்கூடம் எனது தந்தையாரும் பழைய மாணவன், நானும் பழைய மாணவன். அதை இட்டு பெருமை அடைகிறேன். இந்த பாடசாலையினுடைய உட்புற தோற்றத்தை பாருங்கள். உண்மையாகவே எனக்கு பார்ப்பதற்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்ன காரணம்னா உட்புறம் முழுவதுமே பச்சை பசையிலன்னு நிறைய மரங்கள் பூக்காண்டுகள் எல்லாமே வைத்து அவ்வளவு அழகான தோட்டத்தையும் முக்கியமான விடயம் இந்த இடங்களில் பாருங்கள் சுத்தம் பேணப்படுகின்ற காட்சி. அது உண்மையாகவே ஒரு பாராட்டுக்குரிய காட்சியை தான் சொல்ல பாருங்கள். இந்த இடங்களில் எந்த ஒரு இடங்கள்லையும் எந்த ஒரு குப்பை கூலங்களும் இல்லாமல் அழகான தோட்டத்தோடு அதோடு இந்த பாடசாலையினுடைய
தோற்றங்கள் என்னென்ன மாதிரி என்னென்ன இடங்களில் என்னென்ன அமைப்பு என்னென்ன பில்டிங் இருக்கின்ற காட்சிகளையும் சிறப்பாக அமைச்சிருக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். அதோட உட்புறத்தில் வந்து போகும்போது எல்லாரையுமே வரவேற்கிற மாதிரி ஒரு வணக்கத்தோட 2 பாடசாலை மாணவர்கள் இருக்கிற மாதிரி அந்த காட்சிகளையும் இருக்கிறத நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதோட இந்த இடங்களில் பாருங்கள் யூனியன் இயற்கை வேளாண்மை என்று இந்த இடங்களுக்குள்ள ஒரு விவசாயம் செய்கிறது மரக்கன்றுகள் நாட்டுதல் என்று ஒரு எங்களுடைய முக்கியம், அதாவது விவசாயம் சம்பந்தமான செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற அந்த ஒரு காட்சிகளையும் இந்த இடங்களில் பதிவு செய்திருக்கிறாங்க. அதையும் பார்க்கலாம். அதோட சரியாக இப்போ நேரம் 8:15 ஆகின்றது. பாடசாலை மாணவர்கள் எல்லாருமே தொடர்ந்து இவங்களுடைய இந்த பரிசளிப்பு விழாவை பார்ப்பதற்காக போகிற காட்சிகளையும் பார்க்கலாம். அதோட இந்த இடங்களில் பாருங்கள் எங்களுடைய பாடசாலையினுடைய மைதானம் இருக்கிற காட்சி. காலை வேளைகளில் எல்லா பாடசாலை மாணவர்களும் தங்களுடைய பயிற்சிகளை மேற்கொள்கிற அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். யூனியன் கல்லூரியின் அதிபர் தில்லையம்பலம் வரதன் அவர்கள் கதைக்கின்றேன். எங்களுடைய பாடசாலை 1816ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. தெற்காசியாவிலேயே முதல் உருவாக்கப்பட்ட கலவன் பாடசாலை என்ற பெருமைக்குரியது. இன்று 209வது ஆண்டு பரிசளிப்பு நிறுவனர் தினம் பரிசளிப்பு விழா நடைபெற ஏற்பாடாக இருக்கின்றது. அதே வேளையிலே மணிக்கூட்டு கோபுரம் ஒன்றும் அமைக்கப்பட்டு அது திறப்பு விழா இன்று நடைபெற இருக்கின்றது காலை 9 மணிக்கு. அமரர் கந்தையா தணிகாசலம் ஞாபகார்த்தமாக அமைக்கப்பட்ட இந்த மணிக்கூட்டு கோபுரம் தணிகாசலம் விஜயகுமார் லண்டன் எங்களுடைய பழைய மாணவர் அவருடைய நிதி பங்களிப்பிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மணிக்கூட்டு கோபுரம் உண்மையிலே பாடசாலை மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த தெல்லிப்பளை சந்தியை நோக்கி வருகின்ற பல சமூகத்தினருக்கும் மிக பயனுடையதாக அமைகின்றது. 2 பக்கங்களை மணிக்கூட்டுகளை கண்ட இந்த மணிக்கூட்டு கோபுரத்தின் பயன்பாடு பெறுமதி மிக்கது என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு இந்த மணிக்கூட்டு கோபுரம் அமைப்பதற்கான உதவியை வழங்கிய திரு தணிகாசலம் விஜயகுமார் அவர்களுக்கு அதிபர் என்ற வகையிலே நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி. அத்துடன் இன்னொரு விடயம் என்னென்னா, இந்த பாடசாலைக்கு உட்பகுதியில் ஒரு கோயில் ஒன்று காணப்படுகின்றது, அதாவது எங்களுடைய சர்ச் காணப்படுகின்றது. அந்த பாடசாலைக்கு சொந்தமானது. அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அத்தோடு இந்த இடங்களில் நான் முதலில் சொன்ன மாதிரி அதிகளவான பூக்கன்றுகள் வைத்திருக்கிற காட்சிகளும் பார்ப்பதற்கு அழகாக இருக்குது. முதல்ல இன்னொரு விடயம் ஒன்று சொன்னான் தானே, இந்த பாடசாலை சுத்தமாக இருப்பதற்கு இன்னொரு விடயம் காரணம் பாருங்கள். எல்லா இடங்களிலும் இது சம்பந்தமான பலகைகள் வைத்திருக்கப்படுகின்றன. அதாவது துணிப்பை எளிதானது, தூர எறிந்தால் உரமானது, நெகிழி பிளாஸ்டிக் அழகானது, தூர எறிந்தால் விஷமானது, அப்படியான நிறைய விஷயங்கள் குறிப்பிட்ட காட்சிகளையும் எல்லா இடங்களிலுமே இது சம்பந்தமான அந்த விஷய பலகைகள் அமைக்கப்பட்டிருக்கிற காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் உள்ளே போகிற பகுதியானது இந்த பரிசளிப்பு விழா இடம்பெறுகின்ற அந்த பகுதி. அந்த இடத்துல தான் நான் போக போகிறேன். அந்த இடங்கள் என்ன மாதிரி இருக்கின்ற விஷயங்களை பார்க்கலாம். இங்கேயும் நிறைய பாருங்கள். இப்போ என்ன மாதிரி இந்த பாடசாலையினுடைய அமைப்பு, கட்டிட அமைப்பெல்லாம் என்ன மாதிரி இருக்கின்றதை நான் மேலோட்டமாக உங்களுக்கு காட்டுறேன். கூட புலம்பெயர் நாட்டில் வசிக்கிறவங்களுக்கு இந்த பாடசாலையில் படித்த ஞாபகங்கள் வரலாம். பாருங்கள், இது நாங்கள் இப்போ இந்த பாடசாலையானது ஒரு ஹோல். இப்போ இந்த பரிசளிப்பு விழா இடம்பெறுகின்ற கட்டிட பகுதி. மற்றது இது எல்லாமே பாடசாலையினுடைய கட்டிட பகுதியானது. பாருங்கள், இந்த பாடசாலையானது தற்பொழுது இருக்கிற அமைவிடம் இப்படியான ஒரு அழகான தோட்டத்தோடு காணப்படுகின்ற நிறைந்தளவு மரங்களோடையும் நிறைந்தளவு அழகான கட்டிடங்களோடையும் காணப்படுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்போ போகிற பகுதியானது எங்களுடைய இப்போ இருக்கிற அதிபர் இருக்கிற அமைவிடத்துக்கு தான் போகிறோம். பாருங்கள், இந்த பாடசாலையுடைய அதிபருடைய அமைவிடம் இந்த கட்டிட பகுதியில், அதாவது ஜாழ் யூனியன் கல்லூரி நிர்வாக தொகுதி கட்டிடம் 16/3/2014 அன்று வலய கல்வி பணிப்பாளர் திரு செல்வரட்னம் சந்திரராஜா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த விடயத்தை இதில் பதிவு செய்திருக்கிறாங்க. இது அதிபருடைய இடம். யூனியன் கல்லூரியின் ஸ்தாபகர் வணக்கத்துக்குரிய டேனியல் போர் அவர்கள் 1816ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி யூனியன் பாடசாலை ஆரம்பித்த வகையிலே அந்த தினத்திலே ஃபவுண்டர்ஸ் டேயாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த டேனியல் போவர் அவர்களுடைய உருவச்சிலை முன்புறத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே அவருடைய சிலைக்கு மாலை போட்டு இந்த பரிசளிப்பு தினத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அதிபர்களின் வரிசையிலே
சாண்டர்ஸ் என்கின்ற ஒரு அதிபருடைய பெயரிலே பிரதான மண்டபம் ஆரம்ப காலத்திலே உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் பெயராகத்தான் நாங்கள் 200வது ஆண்டிலே திறக்கப்பட்ட அந்த பிரதான மண்டபத்துக்கு சாண்டர்ஸ் கோல் என்ற பெயரை நாங்கள் வைத்திருக்கின்றோம். வரலாறு எப்பொழுதும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக. அடுத்தபடியாக இந்த பாடசாலையினுடைய உள்நாட்டு அதிபராக ஐபி துரரட்னம் அவர்கள் பேசப்பட்டவர், முதலாவது அதிபராக இருந்தவர். அந்த வகையிலே ஐபி துரரட்னம் அவர்களுடைய நினைவு உருவச்சிலையும் ஒரு பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அவரையும் நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து இந்த ஃபவுண்டர்ஸ் டே என்பதை கொண்டாடி வருகின்றோம். எனவே வரலாற்று பொக்கிஷங்களை சந்ததியரை கடத்தும் வகையிலே இந்த மண்டபத்துக்கான பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல மலாயா புளக் என்ற ஒன்றை நாங்கள் பெயர் வைத்திருக்கின்றோம். இது மலேசியாவிலே ஆரம்ப காலத்தில் பணம் திரட்டி வந்து அந்த அதிபர்கள் கட்டிடங்களை கட்டிய அந்த நினைவுக்காக வடபுலத்திலே 3 மாடி கட்டிடம் ஒன்று இருக்கின்றது. அது மலாயா புளக் என்ற பெயரிலே அதை திறந்திருக்கின்றோம். இவையெல்லாம் இந்த வரலாற்றிலே பேசப்பட வேண்டிய கடத்தப்பட வேண்டிய விடயங்கள். அவற்றை நாங்கள் பேணி பாதுகாப்பது இந்த யூனியன் கல்லூரியினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். நன்றி. இதில் காணப்படுகின்ற இந்த சாண்டர்ஸ் கோல்ன்றது என்னென்னு சொல்கிறதுனா வரலாற்றில், அதாவது முன்னைய வரலாற்று காலங்களில் இருந்த ஒரு அதிபருடைய பிரதிபலிப்பாக அவருடைய பேரில் உருவாக்கப்பட்ட கட்டடம் தான். அதோடு இந்த இடங்களில் பாருங்கள் எங்களுடைய இருபுறமும் 2 உருவ சிலைகள் காணப்படுகின்றது. அது சம்பந்தமாக உங்களுக்கு நான் குறிப்பிட்டே ஆகணும். முதலாவது சிலையானது எங்களுடைய பாருங்கள் டேனியல் ஃபூவர், அதாவது யூனியன் கல்லூரியினுடைய ஸ்தாபகர், அவருடைய நினைவு சிலையும் இதில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாகவே இந்த விடயங்கள் எங்களுடைய வரலாற்றுகளை பிரதிபலிப்பதாகவும் அந்த வரலாற்றுகளை வரும் சந்ததியினருக்கு ஞாபகப்படுத்துவதாகவும் இந்த காணப்படுகின்றது. அத்தோடு இந்த விடயமானது முதலாவது தமிழ் அதிபர் ஐபி துரைரட்னம் அவருடைய ஒரு உருவச்சிலையும் இருக்கிற அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ இந்த கட்டுறதுக்குள்ள, அதாவது இந்த பரிசளிப்பு விழா நடக்கிற மண்டபத்துக்கு உள்ளே போகிறோம். இந்த மண்டபம் இந்த அமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மண்டபமானது எங்களுடைய கௌரவ தம்பிராசா குருகுலராசா அவர்களின் பங்களிப்புடன் 200வது ஆண்டு ஞாபகத்தமாக நிர்மாணிக்கப்பட்ட இம்மண்டபம் தான் இந்த மண்டபமானது. இந்த மண்டபமானது நான் நினைக்கிறேன் 1000த்துக்கு மேற்பட்டோர் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடமாக காணப்படுகின்ற வடக்கு மாகாண கல்வி பணிமனையின் மாகாண கல்வி பணிப்பாளர் உயர் திரு ஒய் ஜெயச்சந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்றார். எமது கல்லூரியின் பழைய மாணவரும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் தற்பொழுது இந்த மணிக்கூட்டு கோபுரமானது திறந்து வைக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை விட எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வரவழைக்கப்பட்ட எங்களுடைய துக்கியம்மன் தேவஸ்தானத்தினுடைய பொறுப்பாளர் திருமுருகன் ஐயா அவர்களும் மற்றும் எங்களுடைய இந்த யூனியன் கல்லூரி பாடசாலையினுடைய அதிபர் அவர்களும் எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களும் இந்த சிறப்பு விருந்தினராக வரவழைக்கப்பட்டு முதலாவதாக எங்களுடைய தமிழ் பண்பாடோட அந்த விளக்குகள் கொளுத்தி ஆரம்பிக்கப்படுகிற அந்த காட்சிகளை தான் நாங்கள் பார்க்குறோம். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் யூனியன் கல்லூரியுடைய திறக்கும் நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் நாம் அன்பு கொண்டு வரவேற்றுக் கொண்டு கல்லூரியின் பால் கொண்ட பற்றின் காரணமாக தந்தையார் கந்தையா தணிகாசலம் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக திரு தணிகாசலம் விஜயகுமார் அவர்கள் மாணவர்கள் மற்றும் மக்களின் நலன் கருதி ஒரு மணிக்கூட்டு கோபுரத்தை இந்த யூனியன் கல்லூரியுடைய வளாகத்திலே நிறுவ வேண்டும் என்ற கனவு நனவாகி தற்பொழுது அது உதயமாக காத்திருக்கின்றது. அந்த நிகழ்வுகளின் வரிசையில் முதற்கட்டமாக கிழக்குப்புற மணிக்கூட்டு கோபுர வாயிலை திறந்து வைக்குமாறு இன்றைய நிகழ்வுகளின் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண கல்வி அபிவிருத்தியின் பிரதி கல்வி பணிப்பாளர் எமது கல்லூரியின் பழைய மாணவர் திரு டி தேவதாஸ் அவர்கள் திறந்து வைக்க ஏக காலத்தில் தெற்குப்புற வாயில் கோபுரத்தை திறந்து வைக்கின்றார். யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஸ்ரீ சக்குர்ராஜா சார் அவர்கள் திறந்து வைக்கின்ற உன்னதமான கைங்கரிய நிகழ்வு தற்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. கல்லூரியின் பால் பெற்றுக்கொண்ட அந்த தந்தைக்காக விஜயகுமார் அவர்களுடைய மணிக்கூட்டு கோபுர கனவு தற்பொழுது திரைநீக்கத்தை நோக்கி செல்கின்றது.
திரை நீக்கத்திற்காக நாம் இங்கு அழைத்திருக்கின்றோம். தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்களை திரை நீக்கம் செய்து வைக்குமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம். யாழ் யூனியன் கல்லூரியின் பழைய மாணவன் திரு தணிகாசலம் விஜயகுமார் அவர்களது நிதி பங்களிப்புடன் பழைய மாணவன் அமரர் கந்தையா தணிகாசலம் ஞாபகத்து மணிக்கூட்டு கோபுரம் கலாநிதி ஆறு திருமுருகன் தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தான தலைவர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 15/10/2025 அன்று தற்பொழுது கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்து தருகின்றோம். தற்பொழுது பரிசளிப்பு நிகழ்வுகளுக்காக விருந்தினர்கள் எமது பாருங்கள், இந்த மணிக்கூட்டு கோபுரமானது அவ்வளவு அழகாக காணப்படுகிறது. அத்தோடு இந்த மணிக்கூட்டு கோபுரத்தை வடிவமைத்தவர்களை பற்றி நாங்கள் உண்மையாக பார்த்து ஆகணும். ஜாழ் யூனியன் கல்லூரியின் பழைய மாணவன் திரு தணிகாசலம் விஜயகுமார் அவர்களது நிதி பங்களிப்புடன் பழைய மாணவன் அமரர் கந்தையா தணிகாசலம் ஞாபகத்த மணிக்கூட்டு கோபுரம் தான் இந்த கோபுரம். அதாவது கலாநிதி ஆறு திருமுருகன் எங்களுடைய தெல்லிப்பளை தேவஸ்தானத்தினுடைய தலைவருமான திருமுருகன் ஐயா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட, அதாவது 2025-10-15 ஆண்டு இன்றைய தினம் கலாநிதி திருமுருகன் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிற இந்த காட்சியை தான் நாங்கள் இப்போ பார்த்தனாங்க. தொடர்ந்தும் எங்களுடைய விருந்தினர்கள் அனைவரையும் மாலைகள் இட்டு வரவேற்கிற அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதோடு இந்த இடங்களில் எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் எங்களுடைய அதிபர்கள், எங்களுடைய திருமுருகன் ஐயா அவர்கள் மற்றும் பழைய மாணவர்கள், பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் நீங்கள் அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். அதோடு விருந்தினர்களை இந்த இடங்களில் மேல தாளங்களோட நடன நாட்டியங்களோட வரவேற்கிற அந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க. பாருங்கள், இந்த இடங்களில் தொடர்ந்து நம்மளுடைய விருந்தினர்களை அழுத்து வாழ்ந்து கொண்டிருக்க அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நினைவுச்சுடரை ஏற்றி வைக்குமாறு ஆசிரியரை வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய தெல்லிப்பளை சிஏசிஏ விவாதத்தை ஆழ்பணி P.E. அசோக்குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். கௌரவ விருந்தினர் நமது கல்லூரியின் பழைய மாணவன் கிராம திரு கே. துபாரகன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம்.